ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீடியோனா பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஏசியா கப் ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலான்னு வந்திருக்கோம். என் கூட யார் இருக்கானா, ஷாம் இருக்கான். ஹாய்டா ஷாமு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். அப்புறம் நம்ம அனலிஸ்ட் கிஷோர் இருக்காரு. ஹாய்டா கிஷோர். ஹாய் ஏரி. ஹாய் கைஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை வாசிச்சிருவோம், அதுக்கப்புறமா நம்ம வன்மத்தை கக்க ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டார்டிங் வித் சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுமன் கில் வைஸ் கேப்டன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங். அப்புறம் ஸ்டாண்ட் பைல பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், ரியான் பராக், துருவ் ஜுரேல். சரி, ஓகே, இதுதான் நம்ம ஸ்குவாடு. ஃபர்ஸ்ட் நானே நீங்க உண்மத்தை கேட்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் கேட்டுறேன், எப்படி கில் உள்ள வந்தாரு, வைஸ் கேப்டன்ஷிப் கொடுத்தாரு? எனக்கு அது ஃபர்ஸ்ட் எனக்கு வேற சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யார் சொல்றா? ஷாம்னா ரொம்ப கத்தியமான ஆரம்பிச்சு விடுறேன். எனக்கும் அதான் இப்போ இல்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நல்லா விளையாண்டு உள்ள பார்த்துருக்கேன். கேப்டன்சி டெஸ்ட் ஓடிஎல் ஓரளவுக்கு இது பண்றதுனால அதை வச்சே கோட்டா வச்சு வரதுல எனக்கு ஒண்ணுமே புரியல ஏரி. இல்லடா, இதே மாதிரி ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காங்க. கேட்டுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், நாங்க இப்ப புது சைக்கிள் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கில்லு தான் வைஸ் கேப்டனா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் டெஸ்ட்ல ஓடி எல்லாம் பிஸி ஆனதுனால இதுல ஆட முடியல. பட் அவர் தான் எங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாதிரி சொல்லியிருக்காண்டா. எனக்கு இது புரியவே இல்லை, என்ன லாஜிக்னு. சரி, T20ல பெரிய ஒன்றும் அவன் ரன் ஸ்கோர் பண்ணவே இல்லை ஏரி. அதாவது அந்த நியூசிலாந்து கூட எனக்கு என்னமோ செஞ்சுரி அடிச்சான்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பார்த்தேன்னா ஜிம்பாவே கூட அடிச்சது மட்டும்தான். அதை தவிர அவன் இந்த கெரியர்ல ஒண்ணுமே இல்ல. எனக்கு புரியல, என்ன புரியலன்னா, நீ சஞ்சு சாம்சன் ஒருத்தர் எடுத்த, அதே போய் சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு எவ்வளவு 200 300 200 அதுக்கு மேல T20ல என்ன ஒரு ஓகே. அந்த இங்கிலாந்துல பேட் சீரியஸ், அதுவும் பேட் கிடையாது. அதுலயே ஒரு மேட்ச் அடிச்சா, அந்த மீதி 2 மேட்ச்ல என்னமோ ஷார்ட் பாலுக்கு ட்ரபிள் ஆகி அவுட் ஆனா. பட் என்ன ஹோப் கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அப்போ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஒருக்கா ஃபெயில் ஆனா அவ்வளவுதான். சரி, நீங்க சஞ்சு சாம்சன், கோட்டா இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்ன ஹோப் கொடுக்குறீங்க அந்த பிளேயருக்கு? இப்ப என்ன சொல்றான்னா, நான் கில் இல்லாதனால சஞ்சு சும்மா வச்சிருந்தோம் அப்படிங்கிறான். இது என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, சஞ்சுவே ரிப்போர்ட் பண்ணி இருந்திருப்பான் ஒரு தடவை சொல்லான்டா. லைக் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நிறைய மேட்ச் ஃபெயில் ஆகும்போது சூரியகுமார் தான் எனக்கு ஹோப் கொடுத்தான். நீ எவ்வளவு ஃபெயில் ஆனா நீ தான் என் ஓப்பனரு, உன்னை டிராப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப திடீர்னு பிரஸ் மீட்ல அவர் என் செகண்ட் ஆப்ஷன் தாங்கன்னு சொன்னா, இல்ல முன்னாடியே இன்டிமேட் பண்ணியிருந்தா ஓகே, சொல்லாம இருந்திருந்தா இப்ப அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது தான் எனக்கு புரியல. ஜஸ்டிஸ் இல்ல நியாயங்கேட்லாம் கிடையாது, டிசர்வ் தான் கேக்குறோம். இப்ப சஞ்சு அடிச்சிருக்கான், ஒருக்கா ஏதோ ஃபெயில் ஆயிருக்கான். அடி ஸ்டார்டிங் கரியர்ல எனக்கே தெரியும் சஞ்சு அப்படியே சான்ஸ் ஃபுல்லா வேஸ்ட் பண்றப்பா. இப்போ ஓரளவுக்கு ஆடி தான் கொடுத்தா, கிடைக்கிற சான்ஸ் ஃபுல்லா ஓரளவுக்கு நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். நீ அவனை போய் பேக்கப் சம்பந்தம் இல்லாம, இப்ப அவனுக்கு என்னன்னா வைஸ் கேப்டன் வேணும், அதுக்கு கில்லு தான் வேணும். சோ அது பிளேஸ் கொண்டு வரும்னு சொல்லி பண்றான். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போது சஞ்சு சாம்சன் 11ல இருக்க முடியாது, இடம் இல்ல, ஸ்பாட் இல்ல. கரெக்டான கில்லும் கீழே இறங்கி ஆட முடியாது. வெளியே அமுச்சு விட்டு அவன் கேரளாக்காக அடிக்கிட்டு இருப்பான். ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டான், டொமஸ்டிக் ஆட ஆரம்பிச்சான், கேட்ச் பவுலிங் தான் போட ஆரம்பிச்சிட்டான். அதான் இப்ப அவ்வளவுதான். இனிமே என்ன கிரிக்கெட்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ண வேண்டியதான். என்ன பண்ணாலும் அவனுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு ஆனப்பா என்ன பண்ண முடியும் பாவம். இதுல இந்தியன் டீமோட ஹெட் கோச் வேற சொல்லியிருந்தா, அப்படி நீ 20 டக்கு என்ன 30 டக்கு கூட ஆகு, நான் உன்னைய பேக் பண்றேன் டீமுக்குள்ள, நீ கண்டிப்பா ஆடுவ அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்படி டீமோட கோச் அதுதான்டா ஒருத்தது. இன்னும் இந்த தூபே எனக்கு என்னன்னு சொல்லி எடுக்கிறாங்கன்னு எனக்கு சாம். அதுவும் ஸ்பின் பேசர் ஓகே. ஐபிஎல் இருக்க சர்ச்சு இன்டர்நேஷனல் இல்ல, T20 வேர்ல்டு கப்ல ஸ்பின்ன ஒண்ணுமே அடிக்கல. நானே சிஎஸ்கே ஃபேன் தான்டா, எனக்கே காண்டாவுதுடா. அவன் என்ன கோட்டல் பேட்ஸ்மேன்ங்கிற கோட்டல் அடிக்கிறீங்களா, ஆல்ரவுண்டர்ங்கிற கோட்டல் அடிக்கிறீங்களா? எனக்கு சொல்லுங்கடா ப்ளீஸ்ரா. 6 ஹிட்டர் மிடில் ஓவர்ஸ்ல ஹிட் பண்றான்னு சொல்லிருக்கா. பட் இன்டர்நேஷனல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒண்ணு விளையாடல, ஸ்பின் அடிக்கிற மாதிரி தெரியல. ஃபைனல் அடிச்சதுமே ஃபாஸ்ட் பவுலிங்ல ஜான்சன் பால்ல தான் அடிச்சிட்டு இருந்தான். அதுவும் கடைசியா அடிச்சே ஃபைனல்ல மட்டும் தான் நினைக்கிறேன். ஃபைனல் மட்டும் தான். கரெக்ட். அடுத்து இந்த கேள்வி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஏன் எடுக்கலையாமா, ஸ்டாண்ட் பைல எதுக்கு வச்சிருக்காங்களாமா? அதான் ஆல்ரெடி அபிஷேக் சர்மா நம்பர் 1 இருக்கார்ல, T20 ரேங்கிங் நம்பர் 1 ஓபனர். ஓகே ஓகே, அவரை நீங்க எப்படி டிராப் பண்ண முடியும்? அண்ட் ஐயருக்கு எனக்கு ஒன்னும் இது இல்ல. ஏன்னா எனக்கு அந்த ஸ்பாட் தெரியல, ஐயர் எங்க ஃபிட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அது நிறைய பேர் கேக்குறாங்க ஐயர் எங்கன்னு, பட் எனக்கு எங்க ஃபிட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இல்ல கரெக்ட், ஐயர் எங்க ஃபிட் பண்ணணும்னு கேட்கப்பட்ட அவன் ஸ்குவாட்ல எடுத்திருக்கிறதுக்கு அவன் டிசர்வ்ட். ஏன்னா நீ உனக்கே தெரியும் அவன் டொமஸ்டிக்ல எவ்வளவு வச்சிருக்கான், எவ்வளவு ரன் அடிச்சிருக்கான், எத்தனை டோர்னமண்ட் வின் பண்ணிருக்காங்க அது தெரியும். அட்லீஸ்ட் ஸ்குவாட்லயாச்சும் இருந்திருக்கணும். அதுதான் சொல்றேன், நீ கில்லுக்கு பதிலா ஐயர் எடுத்திருந்தா கோடி கூண்டு போட்டு சந்தோஷப்பட்டிருப்பேன் நானு. தூபே எல்லாம் யாரா கேட்ட ஐயர் எடுத்திருக்கேன் தூபேக்கு பதிலா. ப்ரோ அப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, தூபே ஒரு பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல
என்னடா என்னடா bowling போட்டு வச்சிருப்பாங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தூபேக்கு பதிலா ஐயர் எடுத்துருக்கலாமே அப்படின்னா, தூபே பவுலிங் போடுவாரு, ஐயர் போடுவாரா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்ல. இன்னொரு நல்ல ஒரு ஆப்ஷன் என்ன எனக்கு இந்த ஸ்குவாட்லயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா, ஜிதேஷ் சர்மா ஒரு விக்கெட் கீப்பரா டீமுக்குள்ள வந்தது எனக்கு சந்தோஷமா பழைய இருந்துச்சு. பேட்டர்ன் போறாங்க. இந்தியாவுக்கு விக்கெட் கீப்பர் பினிஷர் ஆடுறதா முன்னாடி ட்ரெடிஷன். சும்மா விக்கெட் கீப்பர் தான் பினிஷர் ஆடணும்னு சொல்லிட்டு. சோ அதனால ஜிதேஷ் எப்படி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. இப்ப இந்த நீகோ டிராபிக் அவங்க ஊர் டிராபிக் நடந்ததுலயுமே கப் வாங்கி கொடுத்துட்டான், லாஸ்ட் பால் 6 நிறைய பண்ணி கொடுத்துட்டான். சோ ஜிதேஷோடது மீதி எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு இந்த தேர்றது ஒன்னே ஒண்ணுதான், சும்மன் கில். வேற எதுவுமே எனக்கு தப்பா தெரியல. இல்ல இவங்க செலக்ஷனுமே எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. இப்ப நீ சொல்ற ஜிதேஷ் சர்மா டொமஸ்டிக் நல்லா பண்ணா, ஐபிஎல் நல்லா பண்ணா அதை எடுத்துட்டாங்க மாதிரி சொல்ற. சோ அதே கிரிட்டீரியால தானே ஐயர் வருவான். டொமஸ்டிக் நல்லா பண்ணா, ஐபிஎல் நல்லா பண்ணா. ஐயருக்கு ஸ்பாட் இல்லைங்கிறானுங்க. ஜிதேஷ் சர்மா ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல எனக்கு தெரியல, கடைசி எப்ப ஆனான்னு தெரியல. அவன் திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஏசியா கப்ல இது ஸ்குவாட்ல இருக்கான். எனக்கு அதுதான் புரியல, இவங்க ஐபிஎல் பார்த்து எடுக்கிறாங்களா டொமஸ்டிக் பார்த்து எடுக்கிறாங்கிறது எனக்கு புரியல. இல்ல வித்தியாசமா பண்ணாதான் ஒரு எரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த எரா வரும், வேற ஒண்ணும் இல்ல. சரி நீ ஐயர் எங்க இப்ப நான் ஓப்பனிங் இது இல்லாமலே வச்சுக்க, அபிஷேக் சஞ்சு இருந்தான். 1 டவுன்ல திலக் ஆடி ஆகணும், 2 டவுன்ல ஸ்கை ஆடி ஆகணும். நீ அதுக்கு மேல ஐயரை நீ போடுறது எனக்கு பெஸ்டா தெரியல. அது நான் அதனாலதான் ஐயரோட டிசிஷன். ஐயர் வராது அன்ஃபேர் தான், பட் எங்க ஃபிட் பண்றது நோ பிளேஸ். இத வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் ஹரிபுரம் பேசிட்டு இருக்கேன். நீ அந்த ஜிதேஷ் ஸ்பாட் பச்சேன்னு வையே, நீ நிறைய பேர் அங்க யாருமே கன்ஃபார்ம் ஆகல. துபேவை போடலாம், நீ இவனை ஆடலாம், இல்ல ரிங்கு சிங் ஆடலாம், நீ என்ன வேணா பண்ணலாம். இல்ல இப்ப சம்சுனால ஜிதேஷ் சர்மா கன்ஃபார்ம் வாக்கின் பண்ண போறேன். ஏன்னா ஆர்சிபிலையும் சூப்பரா பண்ணியிருக்கான், நல்லா கிளச் பண்ணியிருக்கான் எல்லா மேட்சஸ்லயும். ஸோ மேபி இது உனக்கு நல்ல சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறது. சரி ரிங்கு சிங்க்கு வாய்ப்பு கிடைக்குமா இந்த வருஷமாச்சும், இந்த T20 இதுலயாச்சும்? ஏன்னா T20 வேர்ல்ட் கப்ல உட்கார வச்சுட்டாங்க பெஞ்ச்ல. இந்த டைம் வாய்ப்பு கிடைக்குமா? தூபே ஆர் ரிங்கு ரெண்டத்துல ஒண்ணுதான் ஆடணும். தூபே தான் ஆடுவாங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தூபே ஆட முடியாதுடா, வேண்டாம். இல்ல சரி இப்போ பிளேயிங் 11 சொல்லுங்க. சரி ஓகே, நான் என்னோட பிளேயிங் 11 நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, அப்புறம் கில்லு, அப்புறம் திலக் வர்மா, ஸ்கை, அப்புறம் அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா இந்த விக்கெட் கீப்பர் ஃபினிஷர் வர போறான். எனக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பாட் இப்போ யார் ஆட போறான்னு தெரியல. ரிங்கு சிங்கா, குல்தீப்பா, ஹர்ஷித் ராணாவான்னு தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, அப்புறம் ஹர்ஷதீப் சிங். இதுதான் என்னோட 11. அந்த ஒரு ஸ்பாட்ல மட்டும் ஒரு பேட்ஸ்மேன் ஆட போறாங்களா இல்ல ஒரு ஸ்பின்னரா ஒரு ஃபாஸ்ட் போலராங்கிறது எனக்கு தெரியல. நீ என்ன நினைக்கிற இந்த பிளேயிங் 11ல? இல்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவியா? இல்ல நீ சொன்ன 11 தான். அந்த நீ சொல்ற ஸ்பாட்டுமே கண்டிஷன்ஸ் பொறுத்து மாத்திக்கலாம். ஸ்பின்னர் ஆடணும்னா ஸ்பின்னர், இல்ல அது நீ சொன்ன 11 தான். எனக்கு எல்லாமே சூப்பரா தெரியுது அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டை தவிர. எனக்கு அபிஷேக் கில் இந்த ஓப்பனிங் எவ்வளவு இதாகும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அடிச்சாங்க 2 பேரும், அதனால நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல இது 2 எப்படி ஒர்க் அவுட் ஆகும். ஆனா திலக் வர்மா நம்பர் 3 பெர்ஃபெக்ட் ஃபிட். ஏன்னா நம்பர் 3 சூப்பரா ஆடி இருக்கான். அந்த கரெக்டா அந்த கிளச் எப்ப அடிக்கணுமோ அப்ப அடிச்சு, எப்ப அமைதியா ஆடணுமோ கரெக்டா ஆடி சூப்பரா பண்ணியிருக்கான். அது சமப்பிக்கு. ஸ்கை நம்ம பேசவே தேவையில்லை. நம்பர் 4ல எப்படி நமக்கு எல்லாம் தெரியும். அக்சர் பாண்டியா அதுவுமே நமக்கு தெரியும். 2 பேருமே செம ஆல்ரவுண்டர்ஸ். அவங்களால எப்படினாலும் கேம் எடுத்துட்டு போக முடியும். இப்ப அடுத்து ஜிதேஷ் சர்மா, அதுக்கு அந்த அடுத்து பேட்ஸ்மேன் போறாங்களா இல்ல பவுலராங்கிறது தான் எனக்கு தெரியல. அது ஒண்ணு மட்டும்தான் பிஸியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியா பார்த்தா பவுலர் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த ஏசியா கப்ல. சரி பவுலிங் பார்த்தேன்னா இந்த பவுலிங்ல எனக்கு ஓகேவா உனக்கு? ஹர்ஷதீப் சிங், பும்ரா. அதத்தான் சொன்னேன், ஹர்ஷித் ராணா ட்ரெஷர்ல ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரே, அதுவே பெரிய விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லடா அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க அவங்களும். அதான் சொல்றேன், ட்ரெஷர்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன விளையாடுவா. அப்படி பவுலிங்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பும்ரா 4 ஓவர், ஹர்ஷீப் 4 ஓவர். அவர் போனாதான் என்ன பண்றேன்னு தெரியல. பும்ரா திடீர்னு இன்ஜூரி கிளம்பிட்டா அவ்வளவுதான், 2 பவுலர் வச்சு தான் ஆடணும். எனக்கு இந்த கில்லு தான் நீ தான் சொல்யூஷன் தரணும். என்ன பேசிஸ்? இல்ல நீ தான் எப்பயுமே டீம் இந்தியா அப்படின்னு சொல்லுவ. சரி இது என்ன பேசிஸ் மட்டும் சொல்லி. இல்ல எனக்குமே சீரியஸா அது என்ன லாஜிக்ங்கிறது புரியல. அப்படின்னா நீ முன்னாடியே சஞ்சு சாம்சனுக்கு இல்ல, எனக்கு இது ஓகே தான், பட் முன்னாடியே சஞ்சு சாம்சனுக்கு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். லைக் இந்த ஜெயஸ்வால் இல்லாதான் நீ ஆடுற, அவங்க வந்தா நீ கொடுத்துட்டு அந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா எனக்கு ஓகே தான், ஃபைன். பட் அந்த மாதிரி சொல்லாம கடைசி நேரத்து இந்த மாதிரி சொன்னிருந்தா கன்ஃபார்ம் அன்ஃபேர் தான் எனக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, நீ என்ன வே கொடுக்குறதுன்னு எப்படி? எல்லாருமே T20 இப்ப நீ சொல்ற எல்லாமே ஃபைட் பண்ற யாருமே ப்ரூவ் பண்ணி அவ்வளவு ஒன்றும் ப்ரூவ் பண்ணிடல. இப்ப கில்லுனாலும் சரி, ஜெய்ஸ்வால்னாலும் சரி, சாம்சன்னாலும் சரி, யாரு பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா அவன் தான் ஸ்பாட். நீ எப்படி இவன் சீல் பண்ணிட்டா? இவங்க என்ன சீனியர் பிளேயர்ஸா? 10 வருஷம் 10 வேர்ல்டு கப் ஆடினவங்களா? எல்லாருமே இனிமேல் தான் T20 வந்துருக்காங்க. ஸோ நீ காம்படிஷன் வச்சு தான் எடுக்கணும். இவன் வந்தா நீ வெளியே போகணுன்றது இப்ப நீ ஸ்கை கிட்ட அப்படி நீ சொல்லலாம். ஸ்கை இப்பெல்லாம் நீ ஆடுற, நீ ஸ்கை வந்தா வெளியே போகணும்னு சொல்லலாம். ஏன்னா ஃபிக்ஸ்டு அந்த மாதிரி. ஹார்திக் பாண்டியா அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு.
நீ வந்து ஓப்பனிங் ஸ்பாட்ல உனக்கு இன்னமும் நீ யாரையும் கண்டுபிடிக்கல. நல்லா விளையாடுறவன் ஃபுல்லா ஆடதான் ஆகணும். சரி, வேற யாராச்சும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறியா இந்த ஸ்குவாட்ல? இல்ல இதுக்கு வேற யாரும் உள்ள வர முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் ஜெய்ஸ்வால் எனக்கு ஓப்பனிங்ல இன்னும் ஆகணும்னு ஆசை. பட் ஏன்னா எனக்கு அபிஷேக் சர்மா எப்படின்னு தெரியல. ஒரே கீர் தான். நீ விக்கெட் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட போயிட்டு நீ கொஞ்சம் பார்த்தாடுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு தெரியல, மேபி அபிஷேக் கிளிக் ஆகலாம். அடிச்சா நல்லா அவனே மேட்ச் முடிச்சு கொடுத்துருவான். பட் ஃபெயிலியர் ஆனா கன்சிக்யூட்டிவா ஃபெயிலியர் இருக்கும். நீ அவனோட கெரியரே அப்படிதான் இருக்கு. 2 பிக் ஸ்கோர் வந்து 5 ஃபெயிலியர் இருக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு மேபி பேக்கப் யாராவது எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக சஞ்சு வச்சுக்கோங்க பேக்கப்பா. இது அதே ரைட் காம்போன்னு ஆரம்பிக்காதீங்க. ஆனா கம்பீருக்கு வந்து இந்த லெஃப்ட் ரைட் காம்போ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால 11 பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சிருப்பான். ஒரு லெஃப்ட் ரைட் தான் வச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்ச இந்த லெஃப்ட் ரைட் காம்போ தான் வந்து கன்ஃபார்ம் கம்பீர் போக போறாங்க. கிளீனா அதுல தெரியும். வேற பவுலிங்லயும் பார்த்தா பெருசா வேற யாரும் மிஸ் பண்ண மாதிரி தெரியல. புவனேஸ்வர் குமார் வந்து சொல்றதே வேஸ்ட் தான். புவனேஸ்வர் குமார் கண்டுபிடிக்கல, வேற பவுலர் இல்ல. இதை விட்டு உங்களுக்கு புரியுதா? இது இவ்வளவுதான் உனக்கு பவுலிங் ஆப்ஷனு. பேட்டிங் எக்கச்சக்கமா இருக்கா. நீ பவுலிங்ல பேசுற அளவு கூட வெளியே ஆள் இல்ல. கரெக்ட் தான். அது யாராவது தேடணும்னா புவனேஸ்வர் குமார் நல்லா தான் போட்டுட்டு இருந்த ஐபிஎல்ல. சரி, அதுக்காக எடுத்துருந்துருக்கலாம். ஆனா வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. கிளியரா தெரியுது மூவ் ஆன் ஆயிட்டாங்கிறது. பட் பரவாயில்ல, ஓகே, ரொம்ப டீசெண்டா இருக்கு. எப்படி ஏசியா கப் ஜெயிச்சிருவாங்களா இந்தியா, இல்ல கஷ்டப்படுவாங்களா? வேற எந்த டீம் இருக்கிறது அடிக்கிறதுக்கு? போட்டு கப்பு தூக்கிட்டு வரதான். என்ன கேள்வி இது எனக்கு புரியல. இதுல அடிவாங்கன்னா கேவலம் தான் சொல்லுவேன். ஆல்ரெடி ஒரு ஸ்ரீலங்கா கிட்ட இப்படிதானே ஏதோ ஒரு ஃபைனல்ல ஏசியா கப் ஃபைனல்ல தோத்தாங்க. ஏசியா கப்ல இந்தியா தான் கிளியர் யாரை கேட்டாலும் சொல்லிடுவா கிளியர் ஃபேவரட்னு சொல்லிட்டு. சோ அதுல போய் தோத்து வந்தா இந்தியாவோட லாஸ் தான். அதுக்கு சரிங்களா, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி செக்மேட்டே வச்சிரலாம். கரெக்ட், அப்படிதான். இந்த சீரீஸ்ல தோக்க வேண்டிய சீரீஸ். அது நீ ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாட் தான் எட்டு போய். இதான் அவனோட T20 எனக்கு தெரிஞ்சு விசி ஸ்குவாடே. ஆமா, அத கேட்டிருப்பாங்க. வேற இன்ஜுரில மிஸ் அவுட் ஆச்சு இல்ல, இதுதான் எங்களோட ஃபுல் ஸ்குவாட்னு இருப்பாங்க. சரி, ஓகே. கூலி எப்படி இருந்துச்சு? படம் பார்த்தியா? எப்படி இருந்துச்சு கூலி? இல்ல ரொம்ப இவங்க என்னன்னா சோசியல் மீடியால பெயின் நெகட்டிவிட்டி எல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். எல்லாரும் சொல்ற மாதிரிதான் லோகேஷோட ஒரு வீக்கஸ்ட் பிலிம்னு சொல்லுவேன். ஆனா ரஜினிக்கு ஒரு நல்ல படம் தான். எப்படி நல்ல படம்? ஏன்டா சொல்றீங்க? எனக்கான அவ்வளவாலாம் கன்வின்ஸ் ஆகலடா. மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் பாக்குறேன். ஸ்டார் கேஸ்ட் நல்லா ஸ்டார் கேஸ்டா வச்சு ஸ்டாக் பண்ணிடுறான். பண்ணிட்டு விபூதி அடிச்சுட்டு போயிடுறான். ஒவ்வொரு தடவையும் பாக்குறேன். டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. பட் ரொம்ப மொக்க படம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, இவன் மட்டும் ஸ்டார் எல்லாருமே இப்ப அப்படிதான். நீ வெங்கட் பிரபு பெரிய ஹீரோ படம் வந்தாலே வந்து அவங்க வந்து அந்த ரெண்டு கதையெல்லாம் கிடையாது. 2 மாஸ் சீன் இருக்கணும், 2 கேமியோ இருக்கணும், கிளைமேக்ஸ்ல எவனாவது இன்னொரு பூசா வரணும். இதுதான் வச்சுட்டு. ஆனா லோகேஷ் குறை சொல்லக்கூடாது. இந்த டெம்ப்ளேட் உருவாக்குனதே இவன் தான். அப்படி சொல்ல வரேன். எல்லாத்துக்கிட்ட ஒரு கேமியோ உள்ள கொண்டு வரணும். ஒரு படம் வந்து டெம்ப்ளேட்டை ஸ்பாயில் பண்ணு நினைச்சா யார் முடியும்? ஒரு ரெட்ரோ பாட்டு போறான், படம் ஃபுல்லா ரெட்ரோ பாட்டா போடுறான். கேமியோ கூட படம் ஃபுல்லா கேமியோ கொடுத்து அந்த டேஸ்டையே நான் இது பண்ணி திகட்ட வச்சுட்டானுங்க. அப்புறம் லோகேஷ் எடுத்து என்ன பண்ண முடியும்? அதான் இவன் தான் ஆரம்பிச்சு வச்சான். எல்லாரும் போட்டு மில்க் பண்ணி சேச்சுரேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம லோகேஷையும் குறை சொல்ல முடியாது. லோகேஷ் இப்படி பேசி இருக்கா? லோகேஷ் அவர் லோகேஷ் ஃபேன், அதனாலதான் பார்த்து கழுத்துல செயின் போட்டிருக்கேன் பத்தியா ப்ரோ? அப்படிலாம் இல்ல ப்ரோ. லோகேஷ் ஒரு நல்ல டைரக்டர் ஃபெயில் ஆகும் போது கிரிட்டிசைஸ் பண்றது தப்புல. நான் தான் சொல்றேன் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருச்சு, வீக்கஸ்ட் ஃபிலிம் ஆஃப் லோகின்லாம் சொல்றேனே. ஆனா அவன் மாத்திக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து ஆடியோ லான்ச்ல கூட பாத்துருந்தீங்கன்னா ரஜினி கூட சொல்லியிருப்பான், லோகேஷ் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு தெரியாது, பேன் இண்டியாவா வரணும் அப்படின்ட்டு சொல்லும் போது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ப்ரெஷர் இருக்கும்ல ப்ரோ. இல்ல இது தெரியாம போட்டு லியோ படம் ஃபெயிலியருக்கு விஜய்னா தான் காரணம். படத்தை டக்குன்னு முன்னாடி இதுக்கு வந்துட்டு லோகேஷ் தான் வந்துட்டு லோகேஷ் டிசைட் பண்ண சொல்லிட்டாங்களாமா. அவனே இன்டர்வியூல சொல்லி டைம் எப்ப நீ உனக்கு எப்ப வேணுமோ எடுத்துக்கணும், அதுக்கு மேல என்ன வேணும்? அப்போ உனக்கு எடுக்க தெரியலன்னு தானே அர்த்தம். கரெக்டா செகண்ட் ஹாஃப்ல தான் அடி விழுது. எல்லா இதுலயும் பாக்குற செகண்ட் ஹாஃப்ல அடி விழுந்துருது ப்ரோ. இதுலலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அடிதான். என்ன சொல்றது, அவ்வளவுதான். இதுல இருந்து மீண்டு வந்தா உண்டு. இப்பவும் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு பாத்து. அதுதான் பார்த்தேன். அவனை துரத்தி அடிக்காம விட மாட்டாங்க போல ரஜினி கமல் சேர்ந்து. அடுத்து ஏதோ படம் பண்ண போறாங்களா கிஷோரு? இவன் லோகேஷ் தான் டைரக்ஷனாமா, ரஜினி கமல் வச்சு படம் பண்ண போறாங்க. எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. எனக்கு நல்லா இருந்தா போதும். எனக்கு வர இந்த பிக் ஹீரோ மூவிஸ் விட சும்மா இந்த குடும்பஸ்தன் அந்த மாதிரி வர மூவிஸ் தான் நல்லா இருக்குன்னு தோணுது. கரெக்ட். 3BHK கூட எங்க அப்பா பார்த்து சொன்னா நல்லா சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. அந்த மாதிரி படம் தான் இப்போ ஓடுது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனே எல்லாம் போய் உட்கார்றதா நல்லா இருக்குது. இவனுங்க
ஸ்டாருக்காண்டி படம் எழுத கூடாது, அதை மூலம் நிறுத்தணும். இவங்க சும்மா கதைக்குள்ள ஸ்டாரை கொண்டு வர சொன்னா இவங்க ஃபுல்லா அவங்களுக்கு தான் படம் எழுது. அவங்களுக்கு ஒரு 4 மாச சீன் 5 மாச சீன் சொல்லி அதுலதான் வேஸ்ட் ஆகுது. இதுல வேற ட்ரெய்லர் கட்ல மாசா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு முட்டு வேற கொடுக்குறானுங்க. இல்ல உங்களுக்கு ஹைப் ஏறாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணிருக்காரு. படமா தான் தெரியுது, அவ்வளவுதான் அவங்ககிட்ட இருந்திருக்கு, அதை வச்சுதான் ஒட்டி கொடுத்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்கிறது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா லோகேஷ் ஒரு சாதாரண டேரக்டர் தான், அவன் ஒன்னும் கடவுள். கண்டிப்பா இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒத்துக்க சொல்றேன், அதை ஏன்டா ஒத்துக்க மாட்டேங்கிறா? இல்ல எனக்கு புரியும். சரி நான் என்ன பண்ண போறான், என்ன ஒண்ணு நம்ம எல்லாம் தமிழ் படத்தை பார்த்து காப்பி அடிப்பானுங்க, அவன் நீ பார்க்காத படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வந்து உன்கிட்ட கொடுக்க. ஐயா நான் ஃபர்ஸ்ட் 3 படம் எல்லாம் சூப்பர் படம். அந்த கைதி, மாநகரம், விக்ரம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க ரஜினி மாதிரி மாஸ்டர் படத்தை விட்டுட்டீங்க. சரி அதான் மாஸ்டர் சூப்பர் படம், அதெல்லாம் அக்கா என்ன சொல்றேன்னா ஒரு படம் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயே ஏன் அவனுக்கு படமே எடுக்க தெரியாது மோசம் அப்படிலாம் நான் வந்து படம் எடுக்கக்கூடிய தெரியாதுன்னு சொல்லல, சாதாரணவே ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். காட் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. காட் மாதிரிலாம் யாருமே இவன் தான் சினிமாவின் ஜஸ்பிரீத் பும்ரா. அப்பெல்லாம் அவன் வந்து அவனோட பிரைம் டைமை வந்து யூஸ் பண்ணிக்கிறான்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணுங்க, கைதி 2 அப்போ வரும். சரி ஓகே, நாங்கள் எங்க ஏசியா கப் ஸ்குவாட் பாயிண்ட்டும் சொல்லிட்டோம், கூலி ரிவ்யூ பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணுறோம், நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, அதை பார்ப்போம். சரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஆல்ல போடுங்க, அப்பதான் நான் போட டக் டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறோம். until then bye from ஹரி. பை கைஸ், பேசுறோம்டா. பை. எல்லாரும் அப்படியே கூலி படத்தோட ரிவ்யூ சொல்லிட்டு போங்க. அப்படியே ஹரி வந்து பிலேட்டட் ஹேப்பி பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணிருங்க. இவ்வளவு தூரம் வீடியோ பார்க்கவே மாட்டான். பை 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 பை.